ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் தொக்கு பண்ண போகிறோம். வெண்டைக்காய் கிரேவி. அதுக்கு வெண்டைக்காவை அறுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும் வெண்டைக்காவை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி நம்ம இந்த வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் இது மாதிரி எடுத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லையுமே ஒரு விட்டமின் நமக்கு இருக்குது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சமையலை நம்ம சேர்த்துக்கணும். இதில் நான் கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு வதக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம குழம்புல போடும்போது அதோட சால்ட் அதில் உரைக்காது. அதனால் நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஏன் குக் பண்ணுறோம் முன்னாடியே அப்படின்னா, இதனுடைய அந்த குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் வெண்டைக்காய். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆயிலில் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை நம்ம கிரேவிலே நம்ம சேர்ப்போம். இது இந்த அளவுக்கு நல்லா நம்ம இது பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இது ஒன்றுனா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட தான் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் தனியாக இது நாட்டு முட்டைங்க, இது குழந்தைங்களுக்காக. அதனால் நான் அவங்களுக்கு 2 பேருக்கு அவங்களுக்கு 2 பேருக்கு நான் இந்த முட்டையை அவிக்க போகிறேன். அவிச்சு அதுக்கப்புறமா இந்த காரக்குழம்புக்கு நான் அதில் போட்டுருவேன். சரிங்களா? இப்போ நான் அதை வேக வச்சுக்கலாம். கழுவி நல்லா சுத்தமாக. இப்போ ஆனியன் நம்ம நல்லா கோல்டனாக வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி, அதாவது தனியாகவும் வெந்தயமும் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டுவிட்டேன். அதனால் நான் உப்பு போட போகிறதில்ல. இப்போது இதுக்கு நான் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். அந்த அளவு நான் சொல்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய புளி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு புளி போதும். நான் இதை சேர்த்து நல்லா திக்காக கரைச்சி ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம இதில் நம்ம வச்சுருக்க அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, புளி, காரம் எல்லாம் பார்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா மூடி போட்டு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வச்சு பாருங்கள். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த வெண்டைக்காய் கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஏன்னா நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு குழம்பா வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தொக்கு மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க விட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சென்னை சமையல் ஆர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.